பொன்னேரி அருகே விமரிசையாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவின் போது பக்தர் ஒருவர் அக்னி குண்டத்தில் தவறி விழுந்ததால் பதற்றமான சூழல் நிலவியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் துரிதமாக தீயணைப்பு வீரர்கள் செயல்பட்டதால் அந்த பக்தர் சிறுகாயங்களுடன் உயிர் தப்பினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சின்னக்காவனம் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு லட்சுமி அம்மன் கோவில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட கரகம் முன்னே வர போத்துராஜா மற்றும் அக்னிச்சட்டி ஏந்தியவர்கள் தொடர்ந்து அக்னி குண்டத்தில் இறங்கினர். காப்பு கட்டி விரதம் இருந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பயபக்தியுடன் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். அப்போது முதியவர் ஒருவர் கால் இடறி அக்னி குண்டத்தில் தவறி விழுந்தார். உடனடியாக செயல்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விழாவையொட்டி கண்கவர் வான வேடிக்கையும் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேபோல் பொன்னேரி முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீமிதி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர்.